நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய பகடை கொஷின். இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கொஷின்ஸ் ஆச்சு வந்துடும். அதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். அதில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடையும் வந்து இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பகடையில் வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 பாக்ஸ்லேயும் வந்து சேமான நம்பர் வந்து வருதுங்களான்னு பார்த்துக்கணும். இதில் வந்து சேமான நம்பருங்களே இல்லை. இதில் 1 2 3ன்னு இருக்குது, 6 4 5ன்னு இருக்குது. இதில் சேமான நம்பர்னா எதுவுமே கிடையாது. அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா அந்த எதிர்பக்கம் வந்து 7ன்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணி பார்ப்போம். இப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 கூட வந்து எதை கூட்டினா 7 வருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ 1 கூட 6 கூட்டினா 7 வரும். அப்போ ஆன்சர் வந்து 6. இப்போ இதே 2 கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 2 வந்து 2க்கு ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதுலேயும் சேமான நம்பர் இல்லைனா நம்ம இதே இதுதான் மெத்தட் தான் இது ஃபாலோ பண்ணணும். இந்த 2 இருக்கா, இந்த 2 கூட எது கூட்டினா 7 வருன்றதை பார்த்துக்கணும். 2 கூட வந்து எதை கூட்டினா 7 வரும், 5 கூட்டினா, அப்போ 2ஓட ஆப்போசிட் 5. இப்படி தான் வந்து இந்த மெத்தட் வந்து போடணும். இப்போ அடுத்த மெத்தட் எப்படின்னா, இப்போ பார்த்துக்கணும் இதில் சேமான நம்பர் இருக்குங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சேமான நம்பர் இருக்குது. இதில் 1 3 2 இருக்கா, இதில் வந்து 1 4 5 இருக்குது. இப்போ இதில் வந்து சேமான நம்பர்னால் 1 இருக்குது. இதில் 1 வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு கிளாக் வைஸ் இந்த சைடு வந்து இப்படி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பகடையில் வந்து கிளாக் வைஸ் தான் யூஸ் பண்ணோம். இப்படி சுற்றுற மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 2 இருக்குது, 3 போட்டாச்சு. இங்கே வந்து அதே 1 வந்து 1க்கு நேராக 1 போட்டு அந்த 1க்கு அப்புறம் என்ன இருக்குது கிளாக் வைஸ்ன்னு பார்த்தா 4 இருக்குது. 4க்கு அப்புறம் 5 இருக்குது. இப்போ வந்து 2க்கு நேராக எந்த நம்பர் வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போது 2ஓட ஆப்போசிட் 4. இதே மாற்றி கேட்டாலுமே நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும், வேறு நம்பர் கொடுத்துருந்தாலும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, இதில் வந்து 1 2 3 6 2 3 இருக்குது. இதிலே கொடுத்துட்டாங்க. இந்த 2ஓட நேராக இந்த சைடு பார்த்தாலும் 2 தான் இருக்குது. இங்கே 3 இருக்கிற பாக்ஸில் இந்த சைடு பார்த்தாலும் 3 தான் இருக்குது. அப்போது 1ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டால் 6. நம்ம இதை வந்து இதுவாக பண்ணி பார்க்க வேணாம். இது 6 தான் ஆன்சர் வந்து 6. 1ஓட ஆப்போசிட் கேட்டால் 6 ஆன்சர். இப்போ இதை 6ஓட ஆப்போசிட் கேட்டால் 1. இதான் அந்த கொஷினோட மெத்தட்.